எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி February 17 to 22 17லேருந்து 22 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். பஞ்சாயத் டெவல்யூஷன் இண்டெக்ஸ், அதாவது வந்து என்னென்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. பஞ்சாயத்துக்கு எவ்வளோ ஃபண்டு போகுது, இவங்க ரெண்டு பேரும் அலாக்கேட் பண்ணி கொடுக்குற ஃபண்டு பஞ்சாயத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்றது தான் பஞ்சாயத் டெவல்யூஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதன்படி பார்த்தோன்னா கர்நாடகா தான் என் நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. பஞ்சாயத்துக்கு வந்து அதிகப்படியான அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகுது, ஃபண்ட்ஸ்லாம் போகுது. கேரளா செகண்டு, தேர்டு வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா. இதில் ஃபங்க்ஷனல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, அதாவது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படின்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா. இது எது குறிக்குதுன்னா, அட்டானமி அண்ட் எம்பவர்மெண்ட். இந்த டெவல்யூஷன் இண்டெக்ஸில் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வராங்கன்னா என்னென்னா, தன்னிச்சையாக செயல்படுறதும் அது எம்பவர்டாக இருக்கிறதும் தான் பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸு குறிப்பிடுது. ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின், சோவரைன் க்ரீன் பாண்ட். இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதை வர வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இதை தொடங்கி லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்குது. சாவரின் க்ரீன் பாண்ட்னால் என்னென்னா வச்சுக்கோங்களேன். இப்போ சாவரின் கோல்டு பாண்டுன்னு இருக்குது, சாவரின் அப்படின்னு நிறைய பாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து வெளியிடும். அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்கிப்பாங்க. அதில் ஃபிக்ஸ்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க தெரிவிப்பாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகும்போது, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு ரேட்டில் அந்த இன்வெஸ்டர்ஸ் திருப்பி காசு வாங்கிப்பார். அது ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு கிடைக்குது. ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து நம்ம நிலக்கரி ப்ராஜெக்ட்ஸு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால் இந்த சாவரின் க்ரீன் பாண்ட் மூலயமா இப்போ நம்ம ஒரே நாளில் வந்து நம்ம எல்லாமே நம்ம அதாவது வந்து நிலக்கரியிலேருந்து டக்குன்னு நம்ம வந்து சோலாருக்கு மாற முடியாது, விண்டுக்கு மாற முடியாது. அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. இப்போ வந்து இந்த ரினியூவல் எனர்ஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை முதல்ல தொடக்க காலத்தில். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னும் போது ஸோ இந்த பாண்டை வெளியிடுறாங்க. யார் மூலயமா? ஆர்பிஐ மூலயமா. ஓகேங்களா. பாண்டை வெளியிட்டு அதன் மூலயமா காசை பெற்று அதுக்கப்புறம் அந்த க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பைக்லாம் போய் வாங்கினீங்கன்னா 10% மானியம்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பில்டு மில்லு அங்கங்கே நிறுவுறதோ, இல்லை சோலார் பேனல்ஸ்லாம் பெரிய இடத்துல நிறுவுறதோ, இது மாதிரியெல்லாம் எங்கே இருந்துன்னா இந்த பாண்ட்ஸ் மூலயமா தான் கிடைக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இருக்கிறதுலே லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இதுக்கு இருக்குது. ஓகேங்களா. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறதால ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுவாங்க. அதில் நம்ம கொடுக்குறதும் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியான பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணவே வருவாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இதுக்கு இருக்குது. அதனால் பெரிய லெவலில் திரட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சாவரின் க்ரீன் பாண்ட் எப்போ அறிவிச்சாங்கன்னா, யூனியன் பட்ஜெட் 2022-23. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் இல்லை 10 இயர் இது மெச்சூரிட்டி ஆகணும். நடுவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஓகேங்களா. இப்போ பாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கொடுத்துடலாம், நமக்கு அதில் வந்து பெரிய பலன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொருக்கு விற்றுடலாம் முன்னாடி மற்ற பாண்ட்ஸ்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதனால் வந்து என்னென்னா, இன்டைரக்ட் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் கோல், இது நல்லபடியாக செயல்படுச்சுன்னா அப்போ கோலுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு போக வேண்டிய ஃபண்ட்ஸ்லாம் குறையும்ல. ஸோ அதெல்லாம் தான் இதுக்கான யூஸ்ஃபுல். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோவாக தான் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஆஷா ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதாத்தா சன்ரக்ஷன் அபியான், அதாவது வந்து ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். 100% வந்து பல்சஸுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் எடுத்துப்பாங்க. ப்ரைஸ் டெஃபிஷியன்ட் பேமெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது ப்ரைஸ் டெஃபிஷியன்ட் பேமெண்ட் ஸ்கீம்னா என்னென்னா, இப்போ எம்எஸ்பி வந்து ஒரு 8000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 8000 இருக்குது ஒரு ஆயில் சீட்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. 7000 தான் மார்க்கெட்டில் போகுதுன்னா அந்த 1000 இவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீம் படி. ஸோ இதான் வந்து ப்ரைஸ் டெஃபிசிட் ஸ்கீம். ஓகேங்களா. பேமெண்ட் ஸ்கீம் இது வந்து எதுக்குன்னா ஆயில் சீட்ஸ்க்கு. சரி, இப்போ இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸில், அதாவது வந்து இந்த காய்கறிகள் தோட்டப்பயிர்கள்லாம் இருக்குல்ல, அந்த கிராப்ஸ்க்கெலாம் எப்படின்னா வந்து ரெனுமரேஷன் கொடுத்துருவாங்க. ரெனுமரேஷன் என்னென்னா, அந்த பாதிப்படைஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு புயலில் பாதிப்படைச்சா ரெனுமரேஷன் கொடுக்குறாங்களா, அது போல் அந்த மாதிரி கொடுக்குறது வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன். இது எதுக்குன்னா ஹார்டிகல்ச்சருக்கு. ஓகேங்களா. இழப்பீட்டு தொகை மாதிரி. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏன் அப்படின்னா இந்த தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஒன்லி 6% ஆஃப் த நாட்டில் 6% ஃபார்மர்ஸ் மட்டும்தான் எம்எஸ்பி படி ரேட்டுக்கே விற்கிறாங்க, மீதி எல்லாருமே எம்எஸ்பி கீழே தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின்,
பிஎம் தான் தானியா கிருஷி யோஜனா. அது என்ன தான் தானியா கிருஷி யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி இருக்குது. அப்படி நெல்லுக்கு வந்து எம்எஸ்பியோட கம்மியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெல் கொள்முதல் நிலையம் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. நெல் கொள்முதல் நிலையம் நீங்கள் நம்ம ஊர்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. அதாவது வந்து டிஎன்சியே எடுத்துப்பாங்க. அதாவது வந்து இந்த ரேஷன் கடைக்கெலாம் போது பார்த்தீங்களா, அரிசி கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். ஓகேங்களா. இது வந்து நெல்லுக்கு இருக்குது. சுகர் கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மில்ஸ் இருக்குது. முன்னாடியே ஃபிக்ஸ்டு ரேட் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்சஸ், அதாவது பல்சஸ்ன்னு கூட சொல்ல வேணாம், இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. மில்லட்ஸ் இப்போ இந்த வறட்சி உள்ள ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு லோனே கிடைக்காது. ஓகேங்களா. இப்போ நெல்லுக்கு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. சுகர் கேனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் லோன் கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மில்லட்ஸ், ஒரு சிறுதானியங்கள்லாம், ஒரு கம்பு விதைக்கிறேன் அதுக்குன்னு கேட்டால் லோன் அந்தளவுக்கு டக்குன்னு கிடைக்காது. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு 100 டிஸ்ட்ரிக்ஸ் இது மாதிரி பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸை எடுத்துக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. இது எதுக்குன்னா கிராப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து அவருடைய நிலத்தில் வந்து கம்பு தான் விளையும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அது ரொம்ப வறண்ட இடம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவர் கம்பு விளைவிக்காமல் நெல் விளைவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், வாட்டர் டேபிள் தன்னால் குறைஞ்சிரும். அதாவது வந்து நிலத்தடி நீர் வந்து தன்னால் குறைஞ்சிரும். காரணம் வந்து என்னென்னா, நெல்லுக்கு தான் லோன் கிடைக்குது, கரும்புக்கு தான் லோன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கரும்பு நெல்லும் போட்டுட்ருப்பார். ஆனால் அவருடைய நிலம் வந்து பார்த்திங்கன்னா கம்புக்கும் ஒரு கொள்ளுக்கும் இல்லை மற்ற சிறுதானிய காராமணி அந்த மாதிரி சிறுதானியத்துக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அவங்கள ஊக்குவிக்கணுன்றதுக்காக தான் மாட்ரேட் அதாவது கிராப் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிற ஏரியாலாம். ஓகேங்களா. கிராப் இன்டென்சிட்டினா ஒரே மாதிரியே பயிர் போடுறவங்களாம் வந்து கிராப் இன்டென்சிட்டி கம்மின்னு அர்த்தம். ஓகேங்களா. மாட்ரேட்டாக இருக்கிற இடத்துல இதை சூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஒரு 1.7 கோடி ஃபார்மர்ஸு என்ன ஆவாங்கன்னா பயனடைவாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா. இந்த மில்லட்ஸ்லாம் கூட போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் பஞ்சாயத்து பிளாக் லெவல்லே ஆரம்பிக்கலான்றது தான் இந்த ஸ்கீம். இவங்களுக்கு அக்சஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மர்ஸு, அதாவது இந்த மில்லட்ஸ் அதாவது சிறுதானியல் போடுற ஃபார்மர்ஸு கூட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்க தான் இந்த ஸ்கீமோட இது. ஓகேங்களா. இது வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா February இந்த பட்ஜெட்டில் தான் அறிவிச்சாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்விடி அதாவது எஸ்யூடிவி வைரஸ்னுவாங்க. இது வந்து என்னென்னா WHO அறிவிச்சிருக்காங்க. அதாவது சூடானில் இருக்கிற வைரஸ் இது. அது எபோலா மாதிரியே இது ஒரு ஆர்த்தோ எபோலா அந்த இனத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. இது ஹியூமராஜிக் ஃபீவர், அதாவது வந்து இந்த ரத்த இது ஆகி அந்த மாதிரியான ஃபீவர் வரும். அப்படியே அந்த ரத்தம் மூக்கில் வழியுது அந்த மாதிரி போல். ஓகேங்களா. 40 to 60% ஃபேட்டாலிட்டி. இது வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 40-60% ஃபேட்டாலிட்டி இருக்குது. இது எப்படி பரவுனா கரோனா மாதிரி வந்து ஒரு காற்றில் பரவாது. இது எப்படின்னா பாடி ஃப்ளூயிடால், அதாவது வந்து நம்மளோட ஒரு மனிதரோட பாடி ஃப்ளூயிடு இன்னொரு மனிதரோட பாடி ஃப்ளூயிடில் படும்போது மட்டும்தான் காற்றுலாம் பரவாது. ஓகேங்களா. இதுக்கு நோ வேக்சின். ஓகேங்களா. என்னது இது வரைக்கும் இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கலை. அதுதான். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஷின். டீப் வாட்டர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யார் அறிவிச்சிருக்காங்கன்னா சைனா வந்து 2000 மீட்டர் வரைக்கும் ஒரு கடலில் போய் ஆராய்ச்சிலாம் பண்ணுறதுக்காக டீப் வாட்டர் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து உருவாக்க போகிறாங்க. அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது எங்கன்னா சவுத் சைனா சி. இந்த சவுத் சைனா சி வந்து நிறைய பிரச்சனை உள்ள ஏரியா. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியான் கண்ட்ரிஸ்னு ஒரு 10 கண்ட்ரிஸ், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அது ஒரு பிரச்சனை, அது சவுத் சைனா சி. ஓகேங்களா. அந்த இடத்துல மீத்தேன்லாம் இருக்கா, ஆயில் அண்ட் எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாமா, சர்வைலன்ஸ் எதுக்குன்னா, ஏன்னா அந்த அது சைனாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால அங்கே ஏதாவது மற்ற கண்ட்ரிகள் வந்து சைனாவை தோக்கடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏதாவது ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சர்வைல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இவங்க சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து இந்த டீப் வாட்டர் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா. இது ஆள் இல்லா சப்மரைன்லாம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ யூஎஸ் வந்து அங்கே யாராவது ஒரு சப்மரைனை வச்சு சைனாவை கண்காணிக்குதான்னு இவங்க கண்காணிக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து டீப் வாட்டர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கானது. ஓகேங்களா. யார்? சைனா. எங்கே? சவுத் சைனா சீல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா ஞானேஷ் குமார். ஓகேங்களா. இது வந்து ஆர்டிக்கல் வந்து 324 to 29 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஓகேங்களா. என்னது பார்ட்டு 15. யாரெல்லாம் இவங்க வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருப்பாங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது பிரைம் மினிஸ்டரும் ஆப்போசிஷன் லீடரும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? பிரசிடெண்ட்டுக்கு. அப்புறம் பிரசிடெண்ட்டு தான் வந்து என்ன பண்ணுவார்? சூஸ் பண்ணுவார். ஓகேங்களா. இவங்களுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 6 years அல்லது 65 years ஆஃப் ஏஜ், 6 வருஷம் இல்லைனா 65 வயசு. இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் ரிட்டையர் ஆவாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கெலாம் தேர்தல் நடத்துகிறவங்க பேர் என்னென்னா சீஃப் எலக்ட்ரோரல் ஆஃபீஸர். ஓகேங்களா. ஸோ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து எந்தெந்த எலெக்ஷன் நடத்துவார்னா ஸ்டேட் எலெக்ஷனையும்
சென்டர் எலெக்ஷனை மட்டும்தான். பஞ்சாயத்து எலெக்ஷனை தனியாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்னே ஒன்று இருக்கும், அவங்க தான் நடத்துவாங்க. ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் மொத்தத்துக்குமே அவங்க தான் எக்கனாமிக் அட்வைசராக, இவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுப்பாங்க. இவங்க பேசிக்காக ஓகேங்களா. இப்போ இவர் வந்து வி ஆனந்த நாகேஸ்வரன் ஒருத்தர் முன்னாடி இருந்தார். இப்போ அவருடைய பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 2027 ஓகேங்களா. இவருடைய முக்கியமான பங்கு என்னென்னா எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க பிப்ரவரியில். ஓகேங்களா, அதை வெளியிடுறது தான் முக்கியமான பங்கு சீஃப் எக்கனாமிக் அட்வைசரோட. ஓகேங்களா, இவங்க என்ன ரேங்க்கில் இருப்பாங்கன்னா ரேங்க் ஆஃப் செக்ரட்டரியில். ஓகேங்களா, ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இருக்கிற லெவலுக்கு இவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து சிஎம் ஆஃப் டெல்லி. ஓகேங்களா, நிறைய பேர் நியூ டெல்லியோட சிஎம்னு நினச்சிக்கிறீங்க. நியூ டெல்லிக்கெலாம் சிஎம் இல்லை. டெல்லின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா, நியூ டெல்லி கிடையாது. ஓகேங்களா, அந்த டெல்லியோட சிஎம் வந்து யாருன்னா ரேகா குப்தாவா, பிஜேபியை சார்ந்தவங்க இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, டெல்லின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி. இது எந்த அமெண்ட்மெண்ட், 69th அமெண்ட்மெண்ட், இது எந்த வருஷம் இந்த 69th அமெண்ட்மெண்ட்ன்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எங்கே நிறுவியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குல்லாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். ஓகேங்களா, எங்கே ஃபிலிப்பைன்ஸில். ஃபிலிப்பைன்ஸ் எங்கே இருக்குது, அது ஒரு ஏஷியான் கண்ட்ரி. அங்கே வந்து நிறைய நெல் விளையும். ஓகேங்களா, இங்கே வந்து செபுன்ற இடத்துல தான் இது இருக்காங்க. இது எதன் பொருட்டுனா 75வது வருஷம் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன். அதனால் அது மூலயமா இந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஒபேக் அப்சர்வராக யார் போயிருக்காங்கன்னா பிரேசில் வந்து ஒபேக். அது என்ன ஒபேக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட். பெட்ரோலை எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அதான் ஒபேக் ப்ளஸ் அதில் வந்து அப்சர்வராக சேர்ந்துருக்குறாங்க யார், பிரேசில். ஓகேங்களா. இந்த ஒபேக் வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஸ்டெபிளைஸ் ஆயில் ப்ரைஸ், அதாவது வந்து ஆயிலோட ப்ரைஸ் எல்லாம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்லாம் ஒரு கூட்டமைப்பு இது. இதன்படி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைங்க, ரொம்ப ஆயிலோட விலை ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, ப்ரொடக்ஷன்லாம் கட் பண்ணுங்கள், அப்போ தான் திருப்பி இப்போ ஆயிலோட விலைலாம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார ஒன்று தீர்மானிப்பாங்க, ஒரு சங்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிரேசில் வந்து என்ன போயிருக்காங்க, அப்சர்வராக தான். ஓகேங்களா, மெம்பர்ஸ் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது வந்து லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யார் கூட போகும், நம்ம வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னா அர்ஜென்டினாவோட. ஓகேங்களா. ஏன்னா உலகத்திலே லித்தியம் அதிகமாக உருவாகிறது 3 நாட்டில், அர்ஜென்டினா, சிலி, பொலிவியா. இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, லத்தினா கண்ட்ரிஸ்னுவாங்க, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகேங்க, அமெரிக்காவுக்கு கீழே சவுத் அமெரிக்கன் ஒரு காண்டினென்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் இவங்களாம். ஆஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டோட்டல் லித்தியம் ரிசோர்ஸஸ் இங்கே தான் இருக்குதுங்க. அதனால தான் இவங்களுக்கு, அதனால் இந்தியாவில் சேர்ந்த கபில்ன்ற ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் தான் இந்த லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனை ஒரு 5 சைட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எங்கே, அர்ஜென்டினாவில். ஓகேங்களா. இந்த லித்தியம்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கல்ஸ்லாம் பார்க்குறீங்களா, எல்லா பேட்டரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ், அது வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். ஸ்கூபா டைவிங், ஆல் உமன் ஃபயர் ஃபைட்டிங் டீம். ஓகேங்களா. ஸ்கூபா டைவிங்னா என்ன தெரியுங்களா, இந்த 96 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அந்த கடலில் குதிப்பார் பாருங்க, அந்த கடலில் வந்து அந்த ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு காலில் மீன் மாதிரி அந்த இதெல்லாம் இது மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளாரே கடலுக்குள்ளார போய் நீந்துவாங்க பாருங்கள், அதை ஸ்கூபா டைவிங்னுவாங்க. அப்படியே படகுலேருந்து குதித்து பார்ப்பாங்க. ஸோ இது ஆல் உமன் ஃபயர் ஃபைட்டிங் டீமை வந்து கேரளா உருவாக்கியிருக்கு. இந்த ஸ்கூபா டைவிங்க்கு முழுக்க உமன் மட்டுமே. இந்த டீம் பேர் கேனட்ஸ். ஓகேங்களா. 17 ஹைலி ட்ரைன்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டு எல்டர்லி கமிஷன். இதுவும் யாருன்னா கேரளா தான். கேரளா வந்து இந்த முதியோர்களுக்கான ஒரு கமிஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நாட்டிலே உருவாக்கியிருக்கிற ஸ்டேட் யாருன்னா கேரளா தான். எதுக்குன்னா அவங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன், கடைசி காலத்தில் அவங்களுக்கான லீகல் எய்டு, யாராவது துரைத்து விட்டாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ அவங்களுக்கான லீகல் எய்டுக்காக இதெல்லாம். ஓகேங்களா. அடுத்தது எமர்ஜென்சி கன்சர்ன்ஸுக்கு இதுக்கெல்லாம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு கிரேவியாக் மிசைல். ஓகேங்களா. கிரேவியாக் மிசைல் வந்து எதுக்குன்னா யுக்ரைன் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, யூகே கிட்டேருந்து. எதுக்குன்னா இந்த ரஷ்யா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக, ரஷ்யா கிட்டேருந்து நடக்கிற அந்த கொடுமையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக கிரேவியாக் மிசைல் வந்து யூகே கிட்டேருந்து, யூகேனா யார், இங்கிலாந்து கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. யார், உக்ரைன். ஓகேங்களா. இது ஆல் டெரெயின்னா எல்லா நிலங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டு ரோட் ட்ரெயின். அது என்ன ரோட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய இதெல்லாம் போவோம்ல, அதாவது வந்து பெரிய ஒரு நேஷ்னல் ஹைவேஸ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரொம்ப நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. இது வந்து லாரி ஒரே இது. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ரோட்லேயே ட்ரெயின் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். முன்னாடி ஒரு ட்ரக் இருக்கும், ஒரு 10 பொட்டி அதுக்கு பின்னாடி இருக்கும். ஓகேங்களா. அது வந்து எல்லாமே இந்த ஒரு ட்ரக் மூலயமா தான் இயக்குவாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேங்களா. என்ன சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம்.
360 டிகிரி வெஹிக்கல் சர்வேலன்ஸ், எந்த எல்லா பக்கமும் வந்து வெஹிக்கல்லாம் வருதா இல்லையான்னு பார்க்குறது அந்த 360 டிகிரி வியூவும் இதில் இருக்கும். இதை யார் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே பண்ணியிருக்காங்கன்னா வால்வோன்ற கம்பெனி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வால்வோ ட்ரக்ஸுன்ற இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ரோட் ட்ரெயினை உருவாக்கியிருக்கிறாங்க. இது எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா டெலிவரின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணால் இந்த நிறுவனம் மூலயமா நமக்கு டெலிவரி ஆகும் பார்த்தீங்களா? அந்த டெலிவரின்ற நிறுவனம் தான் இதை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஓப்பன் ஏர் ஆர்ட் மியூசியம். ஓப்பன் ஏர் ஆர்ட் மியூசியம்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலாம் போனீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரைஞ்சிருப்பாங்க. பெங்களூரும் இல்லை, இப்போ நிறைய நம்ம சென்னையோ எங்கே போனாலும் சரி, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவுத்துலேயே அந்த கலைகள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம பண்பாட்டு கிராமப்புற பண்பாட்டெலாம் அதில் வரைஞ்சிருப்பாங்க. அதுபோல் ஓப்பன் ஏர் ஆர்ட் மியூசியம், ஒரு ஆர்ட் மியூசியமே ஓப்பன் ஏர் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நியூ டெல்லியில் மௌசாம் பவான்ற இடத்துலேருந்து ஆர்ட் வால் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டோட 150வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் ஏர் ஆர்ட் மியூசியத்தை திறந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா டிரான்ஸ்ஜெண்டர் கான்ஃபரன்ஸ். ஆல் இந்தியா டிரான்ஸ்ஜெண்டர் கான்ஃபரன்ஸ் எங்கன்னா அஜ்மீர்ன்ற இடம் எங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? இது 10 டேஸ் வந்து இதோட கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? 3ஆம் பாலினருக்காக. இதோட இது வந்து ஓப்பனிங் செரிமனி பார்த்திங்கன்னா கிச்சடி துலாய் ரிச்சுவல்னு சொல்லிட்டு ஒரு கிச்சடி செய்கிறது. இந்தியாவோட நேஷ்னல் டிஷ் என்னன்னு தெரியுங்களா? கிச்சடி தான். ஓகேங்களா? கிச்சடினா தான் காய்கறிலாம் நிறைய போட்டு செய்வாங்களா, அது மாதிரி ஒரு கிச்சடி மாதிரி கொடுத்து அந்த நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இது. ஓகேங்களா? அதன் மூலிமா ஒரு ஓப்பனிங் செரிமனி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா டிரான்ஸ்ஜெண்டர் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துருன்னு கேட்டால் அஜ்மீர். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கேம். ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம பசங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்றாங்கல்ல, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் விளாடுவாங்க, WW போய் அந்த ப்ளே ஸ்டேஷனில் விளாடுவாங்களா, இது போல் இந்த ஸ்போர்ட்ஸுக்கான அதுக்கு ஒரு ஒலிம்பிக் நடத்த போகிறாங்க. எங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்க ரியாத்ன்ற இடத்துல தான் 2027. ஓகேங்களா? சரி, அதில் என்னென்ன கேம்ஸ்லாம் வரும்னா நிறைய கேம்ஸ் வருது. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். ஆர்ச்சரி, பேஸ்பாலு, செஸ்ஸு வந்து வீடியோ கேம்ஸு, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸு, இதெல்லாம் வந்து அந்த கேம்ஸில் பங்கு பெற்றலாம். ஓகேங்களா? அடுத்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன தெரிவிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1968 தான் ஃபஸ்ட்டு. அடுத்து 86 ராஜீவ்காந்தி பீரியடில், அடுத்து 92 திருப்பியும் அதை ரிவைஸ் பண்ணாங்க. 2020 கடைசியாக தேர்ட் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் 2020 வந்தது பார்த்திங்கன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. ஃபஸ்ட்டு TSR சுப்பிரமணியங்க ரிப்போர்ட் அவரு ஒன்று தெரிவித்தார். ஆனால் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அந்த பேஸில் தான் முக்கியமாக பண்ணியிருக்காங்க. 2019 சப்மிட் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பாருங்கள் 10+2+3ன்னு இருக்கும்ல. இப்போ எப்படி மாற்றிட்டாங்கன்னா இதை 5ன்னு என்னென்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1வது 2வது அது வந்து 5 வருஷமா. ஓகேங்களா? அது ஃபவுண்டேஷ்னல். அடுத்து 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 5வது வரைக்கும். ஸோ பேசிக்காக ப்ரீகேஜிலேருந்து 5வது வருஷம் வரைக்கும் 8 வருஷம் கம்பல்சரியாக அவங்க வந்து அவங்களுடைய மதர் டங்கில் தான் கல்வி கற்றுக்கணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து அதில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்க. அடுத்த 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மேக்ஸு, சோஷியலு, சயின்ஸு அதெல்லாம் வருதுங்களா, அதெல்லாம் அடுத்த 3 வருஷத்தில் 6th to 8th கற்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 4 வருஷம் கடைசி, அதாவது 9th-லேருந்து 12th வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நம்ம சூஸ் பண்ணிடணும் டெக்னிக்கல். இப்போ வந்து நம்ம 11th 12th தானே நம்ம குரூப்பை சூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் 9th நம்ம சூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது இது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம 11th 12th நம்மளை குரூப்ஸ்க்கு சூஸ் பண்ண சொன்னாவே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்காது என்ன நமக்கு தேவை அப்படின்னு. 9th வந்து சூஸ் பண்ண சொன்னால் பாதி பேர் படிக்கிறதே நிறைய பேர் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன முக்கியமான அம்சம்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் எல்லா ஆர்ட்ஸுக்கோ, சயின்ஸுக்கோ, மெடிசன்ஸுக்கோ எல்லாத்துக்குமே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதுதான் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வேலை. இதனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எல்லா கல்வியாளர்கள் எதிர்க்கிறாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஎன்பிசி எடுத்துக்காங்க. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, USRB எவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கவர்மெண்ட்டும் இருக்குது, பட் ஆனால் எவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல் இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா எவ்வளோ அந்த கோச்சிங் சென்டரோட அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதில் வந்து ஏழை மாணவர்களை வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க, இது எதுக்குறாங்க. இதில் முக்கியமானது தமிழ்நாடு ஏன் எதுக்குன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. இதன்படி கண்டிப்பாக 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கணும். 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாஃப்டாக சொல்கிறாங்க. எப்படின்னா
தாய்மொழியை கற்றுக்கங்க, இங்கிலீஷ் கற்றுக்கங்க, அடுத்து 3வதாக எந்த மொழியை வேணால் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நாங்கள் இந்திய திணிக்கலையே, எந்த மொழியை வேணால் கற்றுக்கலன்னு தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இப்போ ஒரு பையன் இருக்கிறாரு, ஓகேங்களா, அவர் தமிழ் கற்றுக்கணும், ஓகேங்களா, மதர் டங். அடுத்தது வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு. தேர்ட் லாங்குவேஜாக அவர் தெலுங்கு கற்றுப்பாரா, கன்னடம் கற்றுப்பாரா, மலையாளம் கற்றுப்பாரா, ஹிந்தியை கற்றுப்பாரா? ஆப்வியஸாக ஹிந்தியை தான் கற்றுப்பார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருப்பிட்டு பேசுகிற ஒரு மொழியை யாரும் கற்றுக்க விரும்ப மாட்டாங்க தேர்ட் லாங்குவேஜாக. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஹிந்தியை வந்து இன்டைரக்டாக திணிக்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு ஒரு யூனியன் பட்ஜெட் ஒன்று அறிவிச்சிங்கன்னா 6% ஜிடிபி, எனது 6% ஜிடிபி வந்து நம்மளுடைய கல்விக்கே ஜிடிபி போகணும், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25 சம்திங் தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. அதை வந்து ஒரு 50%க்கு மேலே கொண்டு வரணுன்றது தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஒன் ஆஃப் த கோல், ஓகேங்களா. இப்போ சமீபத்தில் அறிவித்த யூனியன் பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஜிடிபி கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க? ஜிடிபி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் கல்விக்காக எத்தனை பர்சன்டேஜ் நம்ம செலவிக்கிறோம் அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க, ஓகேங்களா. சர்ச் பண்ணாச்சு போடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், டைடல் பார்க். இப்போ ஃபுட் பார்க் இருக்குது, டைடல் பார்க் இருக்குது, நிறைய பார்க்ஸ். இந்த ஃபுட் பார்க்னா என்னென்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் அதுக்கெலாம் கட்டுறது ஃபுட் பார்க்கு. டைடல் பார்க்னா என்னென்னா நிறைய ஐடி பார்க்ஸ்லாம் இவங்க கட்டி விட்ருவாங்க. அப்புறம் அந்த ஐடி கம்பெனிஸ் வந்து அதை குத்தகை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இளைஞர்களை அங்கே ரெக்ரூட் பண்ணி, இல்லை வெளியில் இருக்கிற இளைஞர்களும் அங்கே வந்து இந்த வேலை வாய்ப்பு உருவாகும். ஸோ இந்த மாதிரி டைடல் பார்க்ஸ் அப்பப்போ அங்கங்கே கட்டிக்கிட்டே வராங்க கவர்மெண்ட்டு. இதன்படி 717 கோடிக்கு 2 இடத்துல பஞ்சப்பூர் திருச்சியில், ஓகேங்களா, அடுத்து மாட்டுத்தாவணி மதுரையில் 2 இடத்துல இப்போ டைடல் பாக்ஸ் கட்டியிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அவங்கவுங்க சென்னையில் வந்து வேலை செய்யாமல் அந்தந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸோ இல்லை மற்றவங்களோ அவங்கவுங்க ஏரியாவிலேருந்தே வேலை செய்யலாம், ஓகேங்களா. அடுத்தது இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேங்களா. அந்த நிகழ்ச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா இல்லை பூம்புகார் ஸ்டேட் அவார்ட்ஸ்னு ஒன்று 9 பேருக்கு 9 ஆர்டிசன்ஸுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லிவிங் கிராஃப்ட் ட்ரெஷன், ஓகேங்களா. அந்த அவார்ட்ஸ் வந்து பூம்புகார் ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து இந்த கைவினைப்பு அதை செய்கிற அந்த ஒரு மற்ற ஆர்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், 17th பிரிக்ஸ் சமிட். 17th பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில் நடக்க போகுது, ஓகேங்களா. ரியோ டி ஜெனீரியோ அவங்க பிரேசிலோட கேபிட்டலில். இந்த பிரிக்குன்றது 2009 உருவாக்குனாங்க. 2010 சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்ததுக்கப்புறம் பிரிக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ்னால் என்னென்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஓகேங்களா. இப்போ இந்த பிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ன்றது தான் இதோட பேங்க், ஓகேங்களா. இந்த பிரிக்ஸு அறிவிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபண்டு கொடுக்கும், ஓகேங்களா. இதன்படி இப்போ புது மெம்பர்ஸாக வந்து ஒரு 6 பேர் சேர்ந்துருக்காங்க. யாருன்னா எகிப்து, எத்தோப்பியா, சவுதி அரேபியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா இவங்களாம் புதுசு மெம்பர்ஸாக வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 40 to 50% இந்த உலக ஜிடிபியை இந்த நாடுகள் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் 2025 யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு பெக்கர். இவங்க பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடு கூட சமீபத்தில் வந்திருந்தாங்க. இவங்க யாருன்னா இளம் வீராங்கனை. இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல், ஓகேங்களா, 2 பிரான்ஸ் மெடல், என்னது 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. எங்கே? ஒலிம்பிக்கில், ஓகேங்களா. 2 பிரான்ஸ் மெடல் ஒரே சீசனில் வின் பண்ண ரொம்ப முக்கியமான ஆள் இவங்க, ஓகேங்களா. மனு பெக்கர், ஓகேங்களா, இந்தியாவில். அப்புறம் ஸ்ரீஜேஷ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விக்கெட் கீப்பர். ஹாக்கியில் இருக்கிற கீப்பர் இவர், ஓகே. கீப்பர்னு சொல்லக்கூடாது, ஹாக்கியில் இருக்க கீப்பர், ஓகேங்களா, கோல் கீப்பர், ஓகேங்களா. இவர் கேரளாவை சேர்ந்தது, ரொம்ப ஃபேமஸ் ஹாக்கியில், ஓகேங்களா. இவங்க 2 பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின், நேஷ்னல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல். நேஷ்னல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ன்றது ஆதி மகோத்சவம். இது ரொம்ப நாளாக நடத்திட்டுருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் எங்கே நடத்திருக்காங்கன்னா February 16 2025 நியூ டெல்லியில் நடத்திருக்காங்க. இது வந்து என்னென்னா ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் அவங்களுடைய ஆர்ட்ஸோ அவங்களுடைய பொருட்களோ வந்து இங்கே கண்காட்சி பண்ணலாம். ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தொழில் முனைவர்கள், அந்த இடத்துல வந்து அதை பார்த்து அது வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய எக்கனாமி முன்னேறும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேஷ்னல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க எங்கே, நியூ டெல்லியில், ஓகேங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. கீப் சப்போர்ட்டிங் எஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.